ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் டாக்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு லைவாக காமிக்க போகிறாங்க. இன்ஜின் டாக்டர் மிஷின் வந்துருச்சு, இப்போ அதை மாட்டிட்டாங்க. ஜஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட மதுரை மீனாட்சி ஆட்டோ கன்சல்டன்சி அங்கே வந்து இப்போ எப்படின்றது ஜஸ்ட் ஒரு டெமோ காமிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினில் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாக்க ஒரு டெமோ காமிக்கிறாங்க. பட் இன்ஜினோட வண்டி வந்து எந்தளவுக்கு புகை தள்ளுது அப்படின்றத காமிக்க போகிறாங்க. ரேஸ் பண்ணுறாங்க. கரும்புகையாக வருது. அதில் கீழே ஃபுல்லாக பார்த்தா கருப்பாயிடுச்சு. அதை தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. இப்போ இதை தான் அப்போ க்ளீன் பண்ணி காமிக்க போகிறாங்க. இன்ஜின் டாக்குரிய பவர் வந்து நம்மளோட கார்லேருந்து எடுத்துகிறாங்க. இது மாதிரி இருக்கு பிளாஸ்டிக் கப் மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இந்த முள்ள இந்த கேன் எடுத்துவாங்க பிளாஸ்டிக் வண்டி இப்போ தண்ணி வந்துருமில்ல. பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்க ஏர் ஃபில்டரை கலட்டுறாங்க. ஸ்டார் ஸ்கூல் மேலே கட்டிங்கில் இருந்தால் அமுத்தினா அப்படியே கட்டிங் இது மட்டும் அண்ணா கல்லிருக்குண்ணா. அதான் அண்ணா கையடி அவ்வளோதான் காமிப்பாங்க. என்ன பண்ணுறது அது காமிச்சிடலாமா? இது வந்து தண்ணியிலிருந்து வர கேஸ் ஹைட்ராக்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தண்ணியில் H2O நம்ம டிசி பண்ணோம் அப்படின்னா HHO கேஸ். இது வந்து உங்களுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 2 உள்ளே போய் நம்ம பெட்ரோல் டீசலில் கூட அந்த ஏர் கூட மிக்ஸ் ஆகி அந்த ஆக்டேன் லெவல் கூட சேர்ந்து நமக்கு வந்து உள்ள கார்பனை பூரா ரிமூவ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி. நம்ம கம்பெனி நேம் என்ஜின் டாக்டர், பிராண்ட் நேம் என்ஜின் டாக்டர், கம்பெனி நேம் I2 கம்பெனி அப்படிங்கிறது இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து யாரும் பண்ணாத ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து என்ஜின் டாக்டர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் 1 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ தான் வந்து டீலர்ஸ்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில் மிஸ்டர் மணி அவர்கள் வந்து டீலர் இருக்காரு. இவர் தான் டீலர் இருக்காரு. இப்போ இவர் வந்து நேற்று இன்னைக்கு ஒரு 4 நாளாக வந்து 50 வண்டியை க்ளீன் பண்ணிட்டாரு. அது என்ன எப்படி இருந்து ரிசல்ட் நீங்களே சொல்லுங்க. மாதிரி மைக்கு வாங்கி ரிசல்ட் வீடியோ நிறைய எடுத்துருக்காங்க. ரிசல்ட் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பயங்கரமாக இருக்குது. சரிங்க, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி எடுத்துருக்கோம்ப்பா, சார்பாக எடுத்துருக்கோம்ப்பா. அதே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி முதல் வண்டியை ஃபோன் பண்ண போகிறோம்ப்பா. ரிசல்ட் பார்க்கணும். அது கஸ்டமர் சர்வீஸ் கேட்டுருக்கோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகம் வந்து பயங்கர வெப்பமயல் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து நம்ம வண்டியில் இருக்கிற கார்பன் வெளியேற புகை அளவு தான். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நாக்ஸு, ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து என்ன சேர்ந்து போகும்போது நம்ம அந்த காலத்தில் வந்து இப்போ மாட்டு வீட்டில் போகும்போது 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளால் வாழ முடியாத காரணம் என்ன, இந்த புகையினால நமக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு காரணமே இந்த வண்டியில் 2 வீலர், காரு, லாரி, பஸ்ஸு, ஜெட்ஸ் இருக்கிற புகைகள் தான். இந்த
இந்த புகைகள் வந்து நம்ம கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா புகையே வராது. இது யாருமே அந்த அவேர்னஸ் இல்லை, யாருமே அது க்ளீன் பண்ணுறதே யாருமே பண்ணுறதே இல்லை. அந்த ஒரே காரணம் தான் இல்லாதது. இப்போ நமக்கு வந்து உலகம் பார்த்தீங்கன்னா வெப்பமாகிட்டே இருக்குது. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து என்ஜினை பிரிக்காமல் நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஹைட்ராக்சி அப்படிங்கிற மெத்தட். HHOங்கிற கேஸ் வந்து ஒரு அற்புதமான கேஸு. அந்த காலத்தில் 1921 மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு ஜெர்மன்காரர் கண்டுபிடிச்சது தான் இந்த ஹைட்ராக்சி HHO கேஸு. அதை நம்ம நல்லா டெவலப் பண்ணி வெட் செல் ட்ரை செல் இல்லாமல் எங்களோட ப்ராடக்ட் என்னன்னா என்ஜின் டாக்டர் வெட் செல் ட்ரை செல் இல்லாமல் கான்செப்ட் செல் நாங்கள் தான் அதை இந்த செல் வந்து நாங்களே கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான செல். இது மினிமம் ரொம்ப லெஸ் கரண்ட் மேக்ஸிமம் கேஸ் அப்படி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. லெஸ் கரண்ட் ரொம்ப கம்மியான கரண்ட் கொடுக்குது, அதிகமான கேஸை கொடுக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு இது அற்புதமாக வந்து வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இது என்ஜின்குள்ளே வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வழியாக தான் இந்த கேஸ் உள்ள கொடுக்குறோம். ஏர் ஃபில்டர் வழியாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி உள்ளே போகுது. மிக்ஸ் ஆகும்போது ஃபஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குது. உள்ளே போகும்போது ஃபஸ்ட் உள்ள போயிட்டு மேலே செகண்ட் ஸ்ட்ரோக் வரும்போது 360 டிகிரி எரிய அந்த இடத்துல வந்து நம்ம 500 டிகிரி எரிய வைக்கிறோம் அந்த கேஸை. அப்போ பர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா அது பெட்ரோலோட சேர்ந்து டீசல் சேர்ந்து ஆக்டைன் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பெருசு பண்ணி ஆக்டைன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கார்பனை பூரா ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தெரியுது. ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்க ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து டீலர்ஸ் கொடுக்குறோம். மதுரையில் மணி எடுத்திருக்காரு. இப்போ நாங்கள் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா புகை நிறையா வரும் வண்டி நம்ம பார்த்தா தெரியும். என்னடா புகையாக வருதுன்னு பார்த்தா வண்டியிலிருந்து அன்பர்ட் ஆகி வர புகை தான் வந்து நிறைய வருது. அப்போ வந்து அந்த புகை இருக்கிற வண்டியை பார்த்தீங்கன்னா பல கோடி வண்டி இந்த இந்தியாவில் இருக்குது. ஸோ எங்களோட எய்ம் என்னென்னா 1 கோடி வண்டியை நாம் ஒரு வருஷத்துக்கு க்ளீன் பண்ணணும்னு ஒரு முடிவு இருக்கும். ஏன் 1 வருஷத்துக்கு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா 1 கோடி வண்டி க்ளீன் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அது 1 கோடி வண்டி வந்து நம்மளோட எய்ம். வாழ்க்கையில் ஒரு எய்ம் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. ஸோ 1 கோடி வண்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கார்பரேட் ஸ்டைலில் நம்ம தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போகிறோம் கார்பரேட் ஸ்டைலில். ஸோ அந்த கார்பரேட் ஸ்டைல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை இந்தியா ஃபுல்லாகவே டீலர் கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுத்து அவங்கள வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறோம் எல்லா வண்டியுமே. அந்த க்ளீன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் நம்ம வந்து இது மனதுக்காக பண்ணல, ஹாப்பினஸ்க்காக பண்ணுறோம். ஆனந்தம், அதாவது அதை வந்து உலகத்தை வந்து நம்ம காப்பாற்றுறோம். 1 கோடி மரத்தை நம்ம வந்து 1 கோடி மரத்தை வந்து நம்ம வந்து 1 கோடி வண்டியை க்ளீன் பண்ணுறது 1 கோடி மரத்தை நடக்கும். இது வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம மரத்தை வந்து வெளியே நடணும்னு நினைக்கிறோம். பட் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு வண்டியை நம்ம க்ளீன் பண்ணாவே நம்ம ஒரு மரம் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ஜினை இது மாட்டிட்டாங்க. நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புல வந்து கொழுப்பு ஏறிச்சுன்னா நம்ம சின்னது இருக்கா ஓடி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். கொழுப்பை வந்து மறுபடியும் ஏறா பார்ப்போம். கொழுப்பு தான் நம்ம வந்து உடம்பை வந்து கெடுக்குது. அந்த மாதிரி இந்த இன்ஜினில் கார்பன் தான் வந்து அதோட உயிர். அந்த இன்ஜினோட வந்து உயிர் நாடியை கெடுக்கிறதே கார்பன் தான். அந்த கார்பன் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராடக்ட் இது. வெரி வெரி லெஸ். அதாவது 2 மினிட்லாம் நீங்கள் கார்பன் க்ளீன் பண்ணணும் 4000 ஆகும். காருக்கு கார்பன் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு வந்து 12000 ஆகும். அதாவது ஓப்பன் பண்ணி என்ஜின் ஓப்பன் பண்ணி. லாரிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணால் 25000 ஆகும். நம்ம வெறும் கம்மி ரேட்டில் நல்ல ரேட்டில், அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நல்ல ரேட்டில் நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அருமையாக பண்ணுறோம். இதில் வந்து எந்த மிக்சிங்கும் இல்லை, பியூர் வாட்டர்லேருந்து வருது. ஹைட்ராக்சி அப்படிங்கிறது பியூர் வாட்டர், மிக்சிங் இல்லாமல் பியூர் வாட்டரை கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் பிராண்டு. என்ஜின் டாக்டர் தான் எங்கள் பிராண்ட் நேமு. இது எங்கள் பிராண்டட் தான் எங்களோட ஹீரோ கேரக்டர். இவர் தான் கேரக்டர். இதுதான் எங்களோட லோகோ. இது வந்து என்ஜின் டாக்டர் அப்படிங்கிறது எங்களோட ப்ராஜெக்ட். ஆமாம் ஆமாம் யூசேஜஸ் நான் காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலேனோ ஏர் ஃபில்டர் வழியாக ஒரு ஏர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து இன்ஜின் டாக்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நமக்கு வந்து கரண்ட் தேவை. இதில் வந்து இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் 5 ஆம்ஸ் கரண்ட் தான் கொடுக்குறோம். 5 ஆம்ஸ்னா 5 ஆம்ஸ் 60 வாட் கரண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம் அதில் மொத்தம். ஸோ இந்த பேட்டரியோட இது பார்த்தீங்கன்னா 80 ஆம்ஸ் பேட்டரி. ஸோ இது வந்து இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வாட் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. பட் நம்ம வந்து கொடுக்குற கரண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 60 வாட் கரண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 5 வாட்னா 60 வாட் கரண்ட் 5 ஆம்ஸ் தான் இருக்கும். இப்போ இது வந்து ப்ளஸ் மைனஸில் நம்ம பேட்டரியிலே எடுக்கிறோம். இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த ஓகே இந்த ப்ளஸ் மைனஸ் பேட்டரியில் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து வெளியிருந்து கரண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளஸ் இதில் கொடுக்குறோம். ஏன்னா லெஸ் கரண்ட் தான் வண்டி ரன்னிங்கில் இருக்குது. டைனமோ வேலை செய்யறதா பிரச்சனை கிடையாது நமக்கு. இந்த ப்ளஸ் மைனஸ் எடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி நம்ம கொடுக்குறது வந்து ஏர் ஃபில்டர் வழியாக தான் கொடுக்குறோம்.
எங்கேயுமே நம்ம வந்து எங்கேயும் எதுவுமே டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏர் ஃபில்டர் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 51 நிமிஷம், ஒரு மணி நேரம். ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி. 2 வீலர் 20 நிமிஷம், கார்னா 40, லாரினா 1 மணி நேரம். அந்த மாதிரி தான் மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து கேஸ் எடுத்துக்கும். எந்த ஏர் ஃபில்டரோ அந்த கேஸ் எடுத்துக்கும். இப்போ எவ்வளோ சிசிப்பா இது? 1400 சிசினா 1000, அதாவது 1.5 லிட்டர் ஏர் உள்ள இருக்கும். 1.5 லிட்டர் ஏர் உள்ள இருக்கும் அந்த ஏர் ஃபில்டர். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது போகும். சப்போஸ் ஒரு 3000 சிசி வந்துச்சுன்னா 3 லிட்டர் ஏர் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது ஒரே மிஷின் தான், அது அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று இது நம்ம யூஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புகை சுத்தமாக போயிடுது. அதாவது இந்த புகை எவ்வளோ பெரிய புகை வந்தாலும் சரி, கருதுன்னு வந்தாலும் சரி, நம்ம இந்த க்ளீன் பண்ண பின்னாடி புகையை நீ வராது. ரெண்டாவது 20% எக்ஸ்ட்ரா மைலேஜ். ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த வண்டி என்ஜினை வந்து புதுசாகிட்டோம் அப்படின்னா பழைய மைலேஜ் விட புது மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். 80% பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுது. பொல்யூஷன்னா நம்ம அந்த ஹைட்ரோ கார்பன், நாக்ஸு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு, இதே சவுண்டு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் சவுண்டே மாறிடும், சுத்தமாக எல்லாம் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுண்டு மாறுறதும் இல்லாமல் அந்த பிக்கப், இந்த 100-150 வண்டி அந்த அளவுக்கு வந்து இந்த என்ஜின் டாக்டருங்கிறது நம்ம எப்படி டாக்டர்கிட்ட போகிறோம் அந்த மாதிரி என்ஜினுக்கு வந்து இது பெரிய டாக்டர் இருக்குது. அந்த அற்புதமான மிஷின் வந்து நம்ம தயாரித்து பண்ணிட்டு இருக்கோம். மணி வந்து இந்த மிஷினை வந்து மதுரைக்கு எடுத்து கொண்டு வராரு. ஸோ மதுரை மக்கள் அனைவரும், ஏன்னா மதுரையில் வந்து நிறைய பொல்யூஷன் ஆகுது. நம்ம வந்து அடுத்த சென்னை மாதிரி நம்ம மதுரை ஆகிட்டு இருக்குது. ஸோ பொல்யூஷன் நம்ம குறைக்கிறதுக்கு இது அற்புதமான ப்ராடக்ட்டு. நம்ம நல்லது செய்கிறோம், நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம். இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி மனுஷன் அதாவது வாழ்க்கையில் வந்து வாழணும், இறக்கணும், பிறக்கணும் இல்லாமல் நம்மளால் வந்து நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணோம். அட்லீஸ்ட் வண்டியை க்ளீன் பண்ணுங்க, நல்லது நடக்கும். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு மரம் நீங்கள் பண்ணுற ஒரு வண்டியை க்ளீன் பண்ணி ஒரு மரத்தை நடக்கணும். அப்போ நீங்கள் அதை பண்ணிட்டு போகலாமே. இப்போ தயவு செய்து இந்த ஒரு நம்பர் நாங்கள் தரோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாருமே வண்டியை க்ளீன் பண்ணுங்கள். 2 வீலர், காரு, பஸ்ஸு, லாரி எதாவது சரி க்ளீன் பண்ணி பாருங்கள். தேன் சொல்கிறேன், தேன் சாப்பிட்டு தேனோட இனிப்பு தெரியும். அதை அப்படியே தேன் தான் தெரியும். நீங்கள் அங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டி என்ன அப்படின்னு தெரியும். ஸோ வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இதோட அற்புதம் அருமை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ மணி நீங்கள் எப்படி சர்வீஸ் கொடுக்குறீங்க? இங்கே கொடுத்துறீங்களா? அப்போ ஆஃபீஸ் வந்தால் இங்கேயே கொடுத்துறீங்க. ஓகே. அடுத்தது சப்போஸ் வர முடியாதவங்க கால் பண்ணால் அவங்க இடத்துல போய் பண்ணிடுவீங்க. அதுவே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறீங்களா? சார்ஜ் கிடையாதா? பரவாயில்லையே. ஸோ மணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து டோர் டெலிவரி நீங்கள் புக்கார்டு வந்து பண்ணுறது எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ரேட்டெல்லாம். இந்த கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு கிலோமீட்டர் தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ளீன் ஆகிட்டு இருக்கு. க்ளீன் ஆகிட்டு அடுத்த வீடியோ வந்து 1 hour கழிச்சு தான் அந்த க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி இதோட அப்டேட் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.